ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் வேல்யூம் ஆஃப் சாலிட் அப்படிங்கிற கான்செப்டை ஜியோஜிப்ரா கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளேஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். எங்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ரீஜன் பிட்வீன் த கர்வ் y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் 0 less than or equal to x less than or equal to 4 and the x-axis revolved about the x-axis to generate a solid, find its value. ஸோ இது அல்ஜிப்ரிக்காக இங்கே வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம இங்கே சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 8 பைன் கிடச்சிருக்கு. ஸோ நம்முடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இமேஜஸ் தான் இது நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்-ஆக்சிஸ் எபோட் எக்ஸ்-ஆக்சிஸில் y ஈக்குவல் ரூட் எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எபோட் எக்ஸ்-ஆக்சிஸ் பொறுத்து ஒரு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த சாலிட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி விசுவலாக பார்க்கலாம் அப்படிங்கிறத ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஜஸ்ட் ப்ளே தான் ஸ்லைடர். ஸோ நமக்கான சாலிட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே போல் அதோடைய வேல்யூம் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜியோஜிப்ராவில் அல்ஜிப்ரா வியில் இன்புட்டை யூஸ் பண்ணி பை டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to 4 f ஸ்கொயர் dx பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி 3D சேஃப்ஸை பர்டிகுலராக சாலிட் ஜென்ரேஷனை நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்களால இந்த கான்செப்டை விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.